நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து தமது ஊழியங்களை நிறைவேற்றி நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அவர் மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து இன்னும் உயிரோடு இருக்கிற தேவன். அப்படி அவர் மரணத்திலிருந்து உயிர்த்த நாளை தான் ஈஸ்டர் தின நாட்களாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் மரித்த தேவன் அல்ல, இன்னும் உயிரோடு இருக்கிற தேவன். யோபு 19 அதிகாரம் 25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஒரே தரம் சிலுவையில் வென்றார். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில உங்கள் அருகே இருக்கிறார். ஒவ்வொருவருடைய அருகிலும் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் 9 சொல்லுகிறது, நீங்கள் போகும் இடம் ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவன் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அவர் உங்களுடனே கூட வருகிறார். கர்த்தரை உயர்த்தி பிடிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறார். இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 20 சொல்லுகிறது, இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எவ்வளவு வல்லமையான வார்த்தைகள் பாருங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவருக்கு மரணம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் உருவாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு முறை ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு நபரை சந்திக்கும்படியாக நான் சென்றிருந்தேன். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயமான காரியத்தை குறித்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது என்னுடைய உள்ளத்தை வெகுவாக தேவனுடைய பக்கமாக திருப்பினது. அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்தை சேர்ந்தவன். எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. எனக்கென்று ஒரு வேலையும் உண்டு. ஆனால் திடீரென எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்தது. நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக இவ்வளவு பாடுகளை நான் பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்தவராக ஆந்திர மாநிலத்தில் உள்ள ராஜமுந்திரி என்ற ரயில்வே ஸ்டேஷனில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். தனக்குள்ளே ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தபடினாலே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தவராக இந்த 10:30 மணி ரயிலே நான் விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருடைய எண்ணங்கள் அவருடைய வீட்டிற்கு யாருக்குமே தெரியாது, வீட்டிலே உள்ள யாருக்குமே அது தெரியாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது, தன்னுடைய மனைவிக்கும் தெரியாது. ஆனால் இரவு 10:30 மணி நேரத்தில் ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் காத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ரயில் வருகிறதுக்கு சற்று தாமதமான பொழுது முகம் தெரியாத ஒரு நபர் அவரை அணுகி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார், அவர் உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் என்ற ஒரு நற்செய்தியை இரவு 11 மணிக்கு அவர் சொன்னார். இந்த நபர் யார் என்று இவருக்கு தெரியவில்லை. இந்த கஷ்டங்களை அந்த முகம் தெரியாத மனுஷனிடத்துல இந்த நபர் சொன்னதும் இல்லை. ஆனால் திடீரென அந்த முகம் தெரியாத மனிதன் இவரை நோக்கி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்ன உடனே அவருடைய இருதயம் உடைந்தது. உடனே அந்த நபர் அந்த மனமுடைந்த நபருக்காக ஜெபித்து ஆறுதலான வார்த்தைகளை சொன்ன பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த இரவு ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். கடந்து சென்ற மனிதனை அவர் சற்று ஏறிட்டு பார்க்கும்போது
அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கூட இல்லை. அந்த மனிதன் யார், எங்கிருந்து வந்தார், எங்கே போனார் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய சந்தோஷம் ஒரு நதியை போல புரண்டு வருகிறதை அவர் உணர்ந்தார். சற்று சில நிமிடங்கள் அவரை தேடி பார்த்து கூட அந்த முகம் தெரியாத நபரை அவர் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் எங்கு போனார் என்று தெரியவில்லை. வீட்டிற்கு சென்றார். ஐயா, எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது, ஆனால் நான் முழங்கால் படியிட்டு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை அவர் இந்த நாளிலே நிரூபிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தோடு போனார். அந்த இரவு தன்னுடைய அறையிலே தனிப்பட்டவராக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 1 மணி நேரம் ஆனது. பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு ஒளி வானத்திலிருந்து உண்டானது. அந்த ஒளியின் நிமித்தமாக அந்த ஒளியிலிருந்து வருகிற வல்லமையினாலே அவர் தூக்கி எறியப்பட்டார். அந்த ஒளியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் அந்த மனமுடைந்த மனுஷனோடு முகமுகமாய் அவர் பேசினார். அந்த நாளிலிருந்து அந்த மனமுடைந்த அந்த மனுஷன் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் கண்டபடியினாலே அவருக்குள்ளதாக ஒரு புதிய வல்லமை வந்தது. அவருக்குள்ளதாக ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய உற்சாகம் வர ஆரம்பித்தது. அந்த நாளிலிருந்து நான் இதுவரைக்கும் மற்ற தெய்வங்களுக்காக ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் போதும், மற்ற தெய்வங்களுக்காக நான் பாடிக்கொண்டிருந்தேனே அந்த வாழ்க்கை எல்லாம் போதும் என்று சொல்லிவிட்டு நான் கர்த்தருக்காக இனி ஓட போகிறேன். தன்னுடைய வேலையை எல்லாவற்றையும் விட்டு நான் கர்த்தருக்காக நான் ஓட போகிறேன். இதே போல நொறுங்குண்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று அந்த நாளிலிருந்து அவர் ஓட ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர்களுக்கு செய்த தேவன் அவர் உங்களுக்கும் செய்வார். அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். தம்மை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தினாராம், அவர் தரிசனம் கொடுத்தாராம். இந்த வேளையில கூட கர்த்தரை உண்மையாய நாம் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தரிசனம் ஆவார். அவருடைய ஒளி உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார்.